இன்னைக்கு எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு என்னென்ன டவுட்டுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபியை பாதியிலே ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அப்படி நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். இந்த எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ஆன்லைன்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கலாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தும் பண்ணலாம். எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்காக அதுலேருந்து பார்சியலாக ஒரு அமௌண்ட் விட்ரா பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலான்னு தான் சொல்லுவேன். இதில் இஎல்எஸ்எஸ் ஃபண்டு தவிர மற்ற எல்லா ஃபண்டையும் பார்சியலாக நம்மளால் விட்ரா பண்ணிக்க முடியும். இப்போது மாதம் எஸ்ஐபி பண்ணும்போது ஒரு மாதம் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு அமௌண்ட் இருந்தால் அந்த அமௌண்ட்டையும் இந்த சேம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்த அமௌண்ட்டை நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். மினிமம் 5,000 ருபீஸும் சில ஃபண்ட்ஸில் 1,000 ருபீஸ் இருந்தாலுமே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஐபி பண்ணும்போது ஒரு மாதம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சைடில் எந்த பெனால்ட்டி போட மாட்டாங்க. ஆனால் உங்கள் பேங்க் சைடில் 400 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் எஸ்ஐபி மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இது மாதிரி எஸ்ஐபியில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் எஸ்ஐபின்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.